பிலிப்பைன்ஸுடைய எக்ஸ் பிரசிடென்ட் இன்னைக்கு ஏர்போர்ட்ல கைது செய்யப்பட்டிருக்காரு. ராட்ரிகோ டுட்டேர்டே அப்படின்றவர் தான் 2016 இருந்து 2022 வரைக்கும் பிலிப்பைன்ஸுடைய பிரசிடென்டா இருந்தார். இவர் நேத்து பாத்தீங்கன்னா ஹாங்காங்ல இருந்து பிலிப்பைன்ஸ் அதாவது மணிலா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து இறங்கும் பொழுது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவர் மேல இன்டர்போல் அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு அப்படின்றதுனால. அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா இவர் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் நிறைய விஷயத்தை பண்ணாரு அவருடைய ஆட்சி காலத்துலன்றதுனால. டுட்டேர்டேவை பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சி வந்தது காரணமே வார் ஆன் ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுதான். அதாவது நான் ஆட்சிக்கு வந்த பிறகு பிலிப்பைன்ஸ்ல உள்ள எல்லா ட்ரக்ஸையுமே ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சிக்கு வந்தார். வந்தோடனே என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ட்ரக்ஸ் டீல் பண்றாங்களோ யூஸ் பண்றாங்களோ எல்லாத்தையுமே பிடிச்சி ஜெயில போட போறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஆட்சி கீழே போலீஸ் நிறைய பேரை கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ட்ரக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு. இவர் ஆட்சி கீழே மொத்தம் 6000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாலுமே அன்அபிஷியலா பாத்தீங்கன்னா 10,000க்கு மேலேயும் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லப்படுது. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல உள்ள ஒரு நாடாக இருந்த பிலிப்பைன்ஸ் பாத்தீங்கன்னா இவர் பண்ண விஷயத்துக்காக இவர் எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க தெரிஞ்சுக்கிட்டு ஐசிசி மெம்பர்ஷிப்ல இருந்து பிலிப்பைன்ஸை ரிமூவ் பண்ணாரு. இருந்தாலுமே 2016 இருந்து 19 வரைக்கும் இவர் பண்ண இந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் வச்சு இன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ராட்ரிகோ டுட்டேர்டே பொறுத்த வரைக்கும் இவர் ஏசியாவுடைய ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி அழைக்கப்பட்டார்.